விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி டைரக்டர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஒரு படமா நிறைய பேருக்கு சில படம் ஒர்க் அவுட் ஆச்சு, சில படம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் போடா போடி 4 கோடி தான், அதெல்லாம் ஓரளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. காத்து வாக்கல் 2 காதல் அதுவும் சூப்பரா தான் இருக்கும். அதுவும் வந்து ஒரு மாதிரி மிக்சடான ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரா அவருக்கு இதுதான் பேரு. ஆனா லிரிசிஸ்டா வந்து அவரு யாரையும் ஏமாத்தல அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். நம்ம லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே சாங்ஸ் லிரிசிஸ்ட் அப்படின்னாலே அதுல ஒரு பாதி பங்கு அனிருத் ரவிச்சந்தருக்கு வந்துடும். அனிருத் ரவிச்சந்தர் அப்புறம் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேரும் சேர்ந்த பாடல்கள் அனைத்தும் பயங்கரமான எல்லாருக்குமே பிடித்த பாடல்கள். அவர் லிரிசிஸ்டாவும் அந்த மாதிரி சூப்பரா இருக்காங்க பாடல்கள். அப்படி இருக்கும்போது அவர் அனிருத் இல்லாம வெளியில போய் ஒர்க் பண்ணி ஆஸ் எ லிரிசிஸ்டா ஒர்க் பண்ண பாடல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுவும் பயங்கரமான சில பாடல்கள். அதுல வந்து முக்கியமா ஒரு டேக்லைனா சொல்லணும்னா பாடல்கள் தெரியும், ஆனா அது இவர்தான் எழுதுனாரா அப்படின்ற மாதிரி தெரியாது. சோ அந்த மாதிரி பாடல தான் பொறுக்கி எடுத்துட்டு வந்து இப்ப பேச போறோம். வாங்க பார்க்கலாம். லிரிசிஸ்ட் ஆஃப் விக்னேஷ் சிவன் வித்தவுட் அனிருத் ரவிச்சந்தர். அனிருத் இல்லாம அவர் பண்ண சம்பவத்தில் முதல் சம்பவம் வந்து என்னை அறிந்தார் படத்துல வந்து அத்தாரு அத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு மேக்சிமம் அவர் எழுதினாருன்னு சில பேருக்கு தெரியும். அது வந்து எப்படி தெரியும் என்றால் அது வந்து AK62 டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம்ஸ்ல அப்போ வந்து ஒரு மாதிரி சோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அது வந்து சூப்பராகவே வந்து பாட்டு. அது வந்து எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொளுத்தாம வெடிக்கும் வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா. பேசிக்கா அவர் வந்து அஜித் ஃபேன் இருந்ததுனால சூப்பரா இருக்கும். லிரிக்கா ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரா ஒரு கலோக்கியலா விக்னேஷ் சிவனோட ஒரு பியூட்டியா இதுதான். கலோக்கியலாவும் எழுத முடியும். அவரால் ஒன் சைட் லவருக்குலாம் ஒரு லிரிசிஸ்டா ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஆளு. அதை நான் போக போக சொல்றேன். அதுல வந்து அதான் அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து அச்சம் என்பது மலநேரா அந்த படத்துல வந்து ஷோகாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இது வந்து ஒன் சைட் லவருக்கு நான் சொல்றேன். ஒன் சைட் லவர் கூட கிடையாது, சிங்கிள் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக் சூப்பரா இருக்கு ஷோகாலி. அதுல வந்து ஒரு பைக் இருந்தா பல பொண்ணு கிடைக்கும், ஒரு பொண்ணு இருந்தா பல பைக்கு கிடைக்குமா, பல பைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாதிரி சூப்பரா. இது வந்து கலோக்கியல் அதே மாதிரி சொல்லலாம். கலோக்கியல் வித் சிங்கிள் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பரா, அதுவும் சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து எனக்கே ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கை படத்துல வந்து சொல்லி தொலையேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். எனக்கு இப்ப வரைக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் பாடல்ல அந்த பாடல் தான். ஆனா தமிழ் சூப்பரா பாடி இருப்பாரு. அது வந்து இங்க இருந்தாருன்னு போது எனக்கே ஒரு ஷாக்கு. அது லிரிக்காக சூப்பரா இருக்கும். ஓப்பனிங்கே காணா போன காதல வீணா திஜி கேட்கிறேன் போனா போகுது காதல சொல்லி தொலையேமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரா இருக்கும். சென்ட்ரல் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாரம் 1ல கனவுல வந்த, வாரம் 2ல மனசுல வந்த, 3ஆம் வாரமே ரத்தத்திலையும் நீ தான் ஏமா ஏமா நல்லா பேசுற, துக்கத்திலையும் நல்லா சிரிக்கிற, லவ சொன்னா மட்டும் ஏமா மறைக்கிற, சரியே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் 1ல கனவுல வந்த, வாரம் 2ல மனசுல வந்த, 3 அது கருத்துல கூட ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். 100 நிமிஷமா சொல்லி நம்ம உனக்காக பிறந்த நான் மட்டும்தான்மா உன் கூட வாழவே தினந்தோறும் சாப்பிட காப்பாத்த காதல சொல்லி தொலையமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த பொயட்ட வந்து ரொம்ப கலோக்கியலா சொல்லுவார். அது வேற சொல்லி தொலையமா பர்சனல் ஃபேவரட். அதுக்கடுத்தது வந்து விக்ரம் வேதா படத்துல வந்து கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது இந்த பாட்டு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் தான். அது வந்து மேக்சிமம் இந்த ஒன் சைட் லவ் அந்த மீட்டர் தான் நிறைய பாட்டு எழுதுவாரு, கொஞ்சம் டூயட் போவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு மாதிரி ஈவில் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி கிரே சாங். அப்படிதான் இருக்கும். பாட்டோட ஒரு தீமே வந்து கிரே சாங் போது ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி லைஃப்க்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை ஆடி ஓடி அழுது திரிஞ்சு முடிஞ்சு திரிஞ்சு ஆரம்பிச்ச இடத்த தேடி வந்து நிற்கும்டா, எல்லாம் கொஞ்சம் பின்னு புதைய போற இங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இந்த நொடி இருந்தா வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்தா பொழைச்சிக்கோ, இதுவும் இந்த சனியும் இல்லை தவறும் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் அந்த பாட்டு. கருப்பு சூப்பரா இருக்கும். கருப்பு வெள்ளை. அதுக்கப்புறமா வந்து சக்க போடு போடு ராஜா அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அண்டர் சூப்பரா இருக்கும். STR இசையில் இவர் எழுதியிருப்பாரு. லியோன் ஜேம்ஸ் பாடியிருப்பாரு அந்த பாட்டை. உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் சக்க போடு போடு ராஜால. அந்த பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெஸ்டர்ன் டைப்ல ஒரு பாட்டு இருக்கும். அது லிரிக்கே சிலதான் புரியாது இருக்கும். ஆனா அவரோட டச் தான் இருக்கும். அது வந்து லிரிக்கா கொஞ்சம் வெஸ்டர்னா பாடியிருப்பாங்க பாடல். ஸோ சூப்பரா இருக்கும். அண்டர்ரேட்டட். போய் கேட்டு பாருங்க. உனக்காக சட்ட போடு போடு ராஜா. அதுக்கடுத்தது வந்து கொலை படத்துல வந்து என்னை விட்டு எங்கும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி
சூப்பரா இருக்கும். என்னை விட்டு எங்கும் போகாதே, என்னை விட்டு என்றும் போகாதே. அடுத்தது வந்து நம்ம வீட்டு பிள்ளையில வந்து எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டும் அவர்தான் எழுதியிருக்காரு. அது அண்ணன் தங்கச்சி பாடலா இருந்தா கூட சண்டில ஒரு உட்லைன் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். கூட பிறந்த ஆசைப்பட்டா பூமியை கூட வாங்கித்தாடா, வாய் விட்டு சிரிக்கிற சத்தம் கேட்டா வேற என்ன வேணும் போதும் போடா, கடவுள் வந்து கேட்டா கூட உன்னை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா எல்கேஜி படத்துல இருந்து ஒரு பாடல். இந்த பாடல் வந்து இவர்தான் எழுதினாராங்கிறது எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் தான். அது வந்து திமிரு காட்டாதடி அப்படின்ற ஒரு பாடல். லிரிக்கா ஒரு மாதிரி செமையா இருக்கும். அடி வாங்காத ஆக்டிங்கு கிடையாது, மிடி வாங்காத மனசுக்கு கிடையாது, எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது, சும்மா தான் இருக்கும் பசங்க நீதான் முடியாது. எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜித்து தாண்டி சூப்பரான பாட்டு. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் அது. அப்புறமா வந்து என்ஜிகே நந்தகோபாலகுமாரன் அந்த படத்துல இருந்து திமிரனுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் லிரிக்கா பெருசா கொஞ்சம் அதுவும் ஒரு மாதிரி ரெவல்யூஷனான ஒரு சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதுவும் அந்த மாதிரி பாடலாம். நடக்கிற வழியில நரிகளை பார்த்தா, கடக்கிற பொழுதெல்லாம் கதறல கேட்டா. நெக்ஸ்டா வந்து எடக்கு துணிந்தவன் படத்துல வந்து வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இருந்தாலும் கருத்து சொல்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி விஷயம் இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஈட்டி போல பயிர்கிட்ட போட்டி போட வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறமா வந்து வலிமை படத்துல த மோஸ்ட் ட்ரோல்டு சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா லிரிக்கா சூப்பரா தான் இருக்கும். நாங்க வேற மாதிரி நிறைய லைஃப் தாட்ஸ் எல்லாம் இருக்கும். உன் வீட்டை முதப்பாரு பின்ன தானாக சரியாகும் ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்ல நான் ஞானி இல்லை, அதை எடுத்து சொன்னா அதை தப்பும் இல்லை, நாளைக்கு நிம்மதியா நீ இருக்க இன்னைக்கு இருந்து செதுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைஃப் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். இதான் வந்து வித்தவுட் அனிருத் ரவிச்சந்தர் விக்னேஷ் சிவன் காம்போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச விவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரேன். Chicks feel like yeah, bike in the game.